ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பெனும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை எத்தனை அழகும் இறைவன் கருத்தில் இனிது வரைந்த கவிதை. இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதுமில்லை, கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை, அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமை. புகழ் சொந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் வாழ்ந்திட நல்மனமே. இதய தெய்வம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியான பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. என்னை நெருக்குவோரிடையே நான் ஆண்டவரை கூவி அழைத்தபோது அவர் என் குரலை கேட்டார், பாதுகாத்தார். ஆண்டவர் மேல் உன் கவலையை சுமத்திவிடு, அவர் உனக்கு உணவூட்டுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவச் செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெறுவனவா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். நமக்கு முன்பாக 2 நிலைப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் வாழ்வு, மற்றொரு பக்கம் சாவு. ஒரு பக்கம் நன்மை, மற்றொரு பக்கம் தீமை. ஒரு பக்கம் ஆசிர்வாதம், மற்றொரு பக்கம் சாபம். இந்த 2மே நமக்கு சுதந்திரமாக நம் முன்பாக வைக்கப்படுகிறது. நாம் எந்த பாதையை தேர்ந்து கொள்ளப் போகிறோம் என்பதில்தான் நமக்குரிய ஆசிர்வாதமும் சாபமும் அடங்கி இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. அது பல சவால்களை கொண்டது, பல போராட்டங்கள் நிறைந்தது. எனவேதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகுந்த துன்பத்திற்கும், நெருக்கடிக்கும், வேதனைக்கும், கலக்கத்திற்கும் உள்ளானதை நாம் ஆண்டாண்டு காலமாய் பார்த்து கொண்டே வருகிறோம். 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர் இருந்தார். அவருடைய பெயர் கொலும்பானுஸ் என்பது. அந்த புனிதர் கடவுளை பின்பற்றி வாழ வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தேடி அலைந்தாராம். அப்பொழுது ஒரு பெரியவருடைய வழிகாட்டுதலின்படி, எல்லாவற்றையும் நீ துறந்துவிட்டு காட்டுக்குள் சென்று தனிமையாக தவம் இருக்க வேண்டும். அப்படி நீ தவம் இருந்தால் ஆண்டவருடைய அருளை நீ பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவர் நிச்சயம் உனக்கு வெளிப்படுத்துவார் என்று அறிவுரை சொல்லி அனுப்பினாராம். இவரும் அதை கேட்டு அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஏன் தன் தாய் தந்தையை கூட விட்டுவிட்டு அவர் கடும் தவம் முயற்சியை மேற்கொள்ள காட்டிற்கு செல்ல புறப்பட்டாராம். அவர் செல்ல புறப்பட்ட போது அவருடைய குடும்பத்தில் இருந்த அவருடைய அன்பு தாயார் இதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை. அவர் தனிமையில் செல்லுவதும் காட்டுக்கு சென்று தவம் இருப்பதையும் இந்த தாய் விரும்பவில்லை. எனவே எவ்வளவோ முயற்சி செய்து அவரை தடுப்பதற்கு அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் தடுக்கும் போது அவற்றையெல்லாம் மீறி, இல்லை நான் போய்த்தான் ஆக வேண்டும், கடவுளை நான் காண வேண்டும் என்கிற ஆர்வத்தை காட்டுகிறார். இறுதியாக அந்த தாய் என்ன செய்தாராம், அவர் போகிற அந்த பாதையிலேயே உடனடியாக அப்படியே படுத்து கொண்டாராம். என்னை தாண்டி நீ போய்விடுவாயா என்று அவர் சவால் விட்டாராம். அந்த பாசம், அந்த அன்பு அவரை ஒருவேளை தடுத்து விடலாம் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, புனித கொலும்பானோஸ் அந்த தாயையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக அடியெடுத்து வைத்து காட்டுக்குள் சென்று
கடும் தவம் மேற்கொண்டாராம் இந்த புனிதர். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சவால்கள் நமக்காக காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால். எனவேதான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, தன்னலம் துறந்து நாள்தோறும் தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வாரும். இந்த வார்த்தைகள் அவ்வளவு எளிதான வார்த்தைகள் அல்ல, சவால் நிறைந்த வார்த்தைகள். தன்னை துறக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் சிலவற்றை அதிகமாக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவற்றின் மீது பற்று கொண்டிருக்கிறோம். துறவிகளாக இருந்தாலும் குடும்பத்தில் வாழ்பவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பற்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த பற்றிலிருந்து விலகி யாருக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதில்தான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்விற்கான ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது. இந்த உலக நாட்டத்தின் மீது, பொருளின் மீது, பணத்தின் மீது, உறவுகளின் மீது அதிகமான ஆசை கொண்டு, நெருக்கம் கொண்டு ஆண்டவரை மறந்து வாழ்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதே நிலையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாழ்வை அழகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நிலைகளில் நாம் உடைந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் தான், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் தான், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற நோய் நொடிகள் தான் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. ஏன் ஃபாதர் எனக்கு இந்த சோதனை? எதற்காக கடவுள் எனக்கு இந்த உடலிலே இப்பேற்பட்ட நோயை கொடுத்து வலியையும் வேதனையையும் துன்பத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்? எதற்காக என்னுடைய குடும்பத்திலே இத்தகைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது? இதற்கு விடிவே இல்லையா, முடிவே இல்லையா என்று சொல்லி பல நிலைகளில் அன்பிற்குரியவர்களே நாம் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, நாள்தோறும் தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு துன்பமான நாட்கள்தான், கரடுமுரடான பாதைகள் தான், முற்கள் நிறைந்த பாதைகள் தான் என்பதை ஆண்டவரே நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த துன்பங்களை, அந்த வேதனையை, அந்த முள்ளான பாதையை நாம் கடந்து செல்வதற்கும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கும் ஆற்றலையும் வலிமையையும் சக்தியையும் நாள்தோறும் கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி இல்லை என்றால் நிச்சயம் ஒருபோதும் இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றால் அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய வலிமையை, ஆற்றலை ஆண்டவர் இயேசு தருகிறார். எனவே அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தன்னுடைய அன்பு மக்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார் மோசே. இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உங்களுக்கு முன்பாக வைத்துள்ளேன். நீங்கள் ஆண்டவர் மீது அன்பு பாராட்டுங்கள், அவரை பின்பற்றி அவரது வழியிலே நடங்கள், அவருடைய கட்டளைகளை, நியமங்களை, முறைமைகளை பின்பற்றி கடைபிடியுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் பலுகுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறது இறை வார்த்தை. எனவே அன்பு பாராட்டுகிறவர்களாய், இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறவர்களாய், அவரை என்றுமே பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாய் வாழும்போது இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரை அளிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்றைய திருப்பாடல் 1 வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பீர்கள், பருவ காலத்தில் கனி தருவீர்கள், என்றும் பசுமையாய் இருப்பீர்கள், செய்வதனத்திலும் வெற்றி பெறுவீர்கள் என்கிற உறுதியையும் ஆசீரையும் கொடுக்கிறது தவக்காலத்தினுடைய இந்த நாள். இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமீன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதின் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருபுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
நினைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிமுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஆமென்.
விருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. தேன்மொழி பொழிந்தவன் திரு இதழா, ஏமனான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய். தேன்மொழி பொழிந்தவன் திரு இதழா, ஏமனான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய். உமையடைந்திடையாம் தகுதியற்றோம், உமையடைந்திடையாம் தகுதியற்றோம், இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னில் படைத்தருளும், நேர்மையான உள்ளத்தை என்னுள்ளே புதுப்பித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம் மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தவக்காலத்தின் சிறப்பு ஆசிரை பெற தலைவணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவா, மக்களுக்கு நிலை வாழ்வின் வழிகளை அறிவித்தீரே. அதனால் அவற்றின் வழியாக நிறை ஒளியாகிய உம்மிடம் அவர்கள் வந்து சேர்ந்திட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ,
மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறித்து தொங்கிடும் காற்று மனதில் நில்லாது இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.